இந்தியா முழுவதும் பல்வேறு விதமான முறையில் சைபர் கிரைம் மோசடி மூலமாக பொதுமக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு மூலமாகவும் கடன் செயலிகள் மூலமாகவும் பணம் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்த சைபர் கிரைம் குறித்து மாநில மற்றும் மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வந்தாலும் இந்த சைபர் கிரைம் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணம் சட்டவிரோதமாக எவ்வாறு பரிமாற்றப்படுகிறது என்பது குறித்து அமலாக்கத்துறையும் ஒருபுறம் விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களில் போடப்பட்ட சைபர் கிரைம் வழக்குகளை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு புனித்குமார் என்பவரது வீட்டில் 8 கிலோ தங்கம், 75 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகள், விலை உயர்ந்த வாகனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இந்த விசாரணை என்பது வெளிநாட்டிலிருந்து நடத்தப்படும் ஆன்லைன் கேம் மூலம் முறைகேடாக சம்பாதிக்கப்படும் பணம் குறித்து மட்டுமல்லாது எனிடெஸ்க் மற்றும் டீம் வியூவர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளையடிக்கப்பட்ட பொதுமக்களின் பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு பரிவர்த்தனை செய்யப்படுவதையும் கண்டுபிடித்துள்ளனர். இதுபோன்ற சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு உதவிய விவகாரத்தில் புனித்குமாரை கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி நேபாளத்திலிருந்து இந்தியாவிற்கு வரும்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை 12 நாள் காவலில் எடுத்து விசாரித்ததில் சைபர் கிரைம் மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எந்தெந்த வகையில் சொத்துக்களாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வருகின்றனர். அந்த வகையில்தான் ஹரியானா ஃபரிதாபாத்தில் இந்தியன் வங்கியில் உள்ள லாக்கரில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 கிலோ தங்கத்தை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. குறிப்பாக புனித்குமாரின் தாய் பெயரிலான இந்த லாக்கரில் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் போலியான பான் கார்டுகள் மற்றும் ஆதார் கார்டுகளை பயன்படுத்தி போலி நிறுவனங்களை உருவாக்கியதும் அதன் மூலம் இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வெளிநாட்டிற்கு பரிவர்த்தனை செய்யப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செயல்படும் சைபர் கிரைம் கும்பல்களோடு தொடர்பு கொண்டு மக்களிடம் கொள்ளையடிக்கும் பணம் அனைத்தையும் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ய புனித்குமார் உதவியதும் தெரியவந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 4978 கோடி ரூபாய் வெளிநாடுகளுக்கு பணத்தை பரிவர்த்தனை செய்ததையும் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் வெளிநாட்டில் பரிவர்த்தனை செய்யப்பட்ட பணத்தை ரோஸ் ஆயில், சோலார் பேனல் எந்திரங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களாக துபாய், ஹாங்காங், சீனாவிலிருந்து போலி நிறுவனங்கள் பெயரில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் கண்டுபிடித்துள்ளனர். சைபர் கிரைம் கும்பல்கள் கொள்ளையடித்த பணத்தை அமலாக்கத்துறை மீட்கும் பட்சத்தில் பணத்தை இழந்தவர்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என சைபர் கிரைம் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.